ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சென்னையில் ஸ்டூடெண்ட்டுக்கான ஒரு காம்படிஷன் நடக்குது. அந்த காம்படிஷனில் எப்படி நம்ம வந்து தம்பிங்களை வந்து காம்படிஷனுக்கு ரெடி பண்ணுறோன்றத மட்டும் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷனுக்காக அவங்க ஐடி கார்டு எல்லாத்தையும் எடுத்தாச்சு. தம்பி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன தம்பின்னு பார்க்காதீங்க, ஒரு பயங்கர டேஞ்சரான ஆள். மொத்த பேருடைய ஐடி கார்டையும் நம்ம வந்து கலெக்ட் பண்ணியாச்சு. ஏன்னா வந்து நம்ம ஏமாத்திலாம் வந்து கேம் பண்ணவே கூடாது. நம்மளுடைய ஒரிஜினல் ப்ரூஃப்லாம் காமிக்கணும். இந்த காம்படிஷன் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் கும்மிடிப்பூண்டியில் நடக்குது. விசிகே கிளாசிக்ன்ற ஒரு காம்படிஷன். இதில் வந்து ஸ்டூடெண்ட் மட்டும்தான் பங்கேற்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம தம்பிங்களுடைய ஐடி கார்டெலாம் காமிச்சு வெரிஃபிகேஷன் பண்ணியாச்சு. வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹைட்டு, அதாவது மென்ஸ் பிசிக்னா அவங்களுடைய ஹைட்டு கொடுக்கணும். பாடி பில்டிங் பண்ண போகிறாங்கன்னா அவங்களுடைய வெயிட்டை மட்டும் செக் பண்ணணும் போயிட்டு. இந்த வெரிஃபிகேஷனாக முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஃபீஸு ஒரு கேட்டகரிக்கு ₹1000. நம்ம பசங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேர் பண்ணுறாங்க. ஒரு 6000 பே பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்ப் லோடிங். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பேன் கேக் அப்படி இப்படின்லாம் கொடுப்பாங்க. அப்படிலாம் கொடுக்காம நம்ம வந்து குட் கார்ப் சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ், இது ரெண்டும் தான் நம்ம எப்பவுமே கொடுப்போம். இந்த காம்படிஷனுக்கு பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 200 ஸ்டூடெண்ட் வந்து பங்கேற்கிறாங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம தம்பி ரெடி பண்ண வேண்டிய நேரம் வந்துச்சு. அவருக்கு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பேசிக்காக நம்ம புஷ்அப்ஸ் மட்டும், அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீத் அவுட் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஏன்னா அப்போ தான் வந்து மசில் நல்லா எக்ஸ்பென்ஸ் ஆகும். ரொம்ப வேகமாக போகிறதுனால ஒரு யூஸுமே கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் பேண்டில் தம்பிக்கு நம்ம வந்து அவருடைய ஷோல்டர் லேட்டரல் மசில் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி ஒரு சைடு ரேஸ் மட்டும் போடலாம். இது வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குன்றதுனால நான் லைட்டாக பின்னாடி நின்று சப்போர்ட் பண்ணுறேன். உடனே இது ஓவர் வெயிட் அப்படி இப்படின்லாம் எதனா கமெண்ட்லாம் பண்ணாதீங்க. ரெசிடன்ஸ் ரோ போகணுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப டைட்டாக தான் இருக்கும். அவ்வளோ ஈஸியாக போட முடியாது. இவருக்கு 16 வயசு தான் ஆகுது. இந்த வயசுலேயே வந்து தம்பி காம்படிஷன் பண்ணணும் அப்படின்ட்டு கேட்டிருந்தாரு. சரி, ஓகே, அவருடைய ஆசை நிறைவேற்றலான்னு தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வரைக்கும் ஸ்கூல் போயிட்டு தான் வந்தார். அந்த அளவுக்கு வாட்டர் கட் அப்படிலாம் எதுவுமே இல்லை. முடிஞ்ச வரைக்கும் இது ஜெனட்டிக்காவே இவர் கொஞ்சம் நல்லா இருப்பார். இருந்தாலும் அவர் ஓரளவுக்கு டயட்லாம் கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி இந்த காம்படிஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ட்டு கொஞ்சம் நல்லாவே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தாரு. லாஸ்ட் டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு எல்லாமே நம்ம வந்து சொல்லி கொடுத்தோம். அதே மாதிரி போஸ்ட் ப்ராக்டிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே வந்து நல்லாவே கொடுத்துருக்கேன் தம்பிங்களுக்கு. இப்போ வந்து அவருடைய அப்பர் செஸ்ட்டை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பம்ப் பண்ணுறாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பென்ட்ரோ அவருடைய லேட்டரல் மசிலை ஃபோக்கஸ் பண்ணி ரொம்ப ஹெவியாக பம்ப் பண்ணாமல் ஒரு நார்மலாக நம்ம பம்ப் பண்ணாலே போதும். ஏன்னா ஒரு நாள் அவருக்கு கொஞ்சம் கார்ப் கட் பண்ணியிருந்தோம். அதனால வந்து இப்போ கார்ப் கொடுத்ததுனால இப்படி பம்ப் பண்ணுறதுனால நல்லாவே அவருக்கு பாடி நல்லா எக்ஸ்பென்ஸ் ஆகும். ஒரு 55 தான் இவர் ஏஜ். இப்போ வந்து டிக்ளைன் புஷ்அப்ஸ் போடுறாரு. இதில் வந்து பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே ஹைட் ஸ்டெப்ஸ் மாதிரி எதுவுமே இல்லை. அதனால் என்னுடைய கையாலேயே காலை தூக்கி பிடிச்சிட்டு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி புஷ்அப்ஸ் போட சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேபி ஆயில். அவர் வார்ம் அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவர் பாடியில் ஃபஸ்ட்டு பேபி ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணணும். பேபி ஆயில் அப்ளை பண்ணால் மட்டும்தான் அந்த ஸ்கின் டோன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக தெரியும். அதுக்கப்புறம் டேன் போடலாம் நம்ம. ஃபஸ்ட்டு ஒரு ஃபுல் பாடியும் வந்து பார்த்தீங்கன்னா பேபி ஆயில் மட்டும் போட்டு அப்ளை பண்ணியாச்சு. தம்பி ரொம்ப ட்ரையாக இருக்கார். அவர் பாடியில் பாருங்கள், தண்ணிலாம் சுத்தமாகவே இருக்காது. நல்ல ஒரு ட்ரைனஸ்ஸு. கொஞ்சம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறவர். வீட்டில் அந்த அளவுக்கு கொஞ்சம் பெரிய சப்போர்ட்லாம் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா எதுக்கு இதெல்லாம் பண்ணுற அப்படின்லாம் வீட்டில் நிறைய பேர் கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா சின்ன வயசில் இதெல்லாம் எதுக்கு தேவையா, படி படி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் பட் இவங்க வீட்டில் ஓரளவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. அதுவே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இது ஒரு பெரிய விஷயமாவே நான் பார்க்குறேன். பேபி ஆயில் அவருக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு தம்பி ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேன் அப்ளை பண்ணலாம். டேன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எப்படி போடணுன்னே தெரியாமல் போட்டு உடம்பு ஃபுல்லாக வந்து கையெல்லாம் பூசிக்கின்னு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்படிலாம் இல்லாமல் பொறுமையாக ரிலாக்ஸாக எடுத்து கொஞ்சம் க்ளோஸாக வச்சு வச்சாலே சூப்பராக இருக்கும். நிறைய பேர் அர்ஜென்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கையெல்லாம் போட்டு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். அப்படிலாம் பண்ணாமல் நீங்கள் ரிலாக்ஸாக பண்ணுங்கள். நீங்கள் பொறுமையாக பண்ணால் தான் கேம் பண்ணுற தம்பியும் அவர் ரிலாக்ஸாக இருப்பார். நீங்கள் பதட்டமாக பண்ணீங்கன்னா அவருக்கு கொஞ்சம் பதட்டமாகி பாவம் வாட்டர்லாம் வந்து பார்த்தோன்னா சொட்ட ஆரம்பிச்சிடும். ரிலாக்ஸாக எப்பவுமே ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ரெடி பண்ணி வைக்கிறது ரொம்பவே நல்லது.
நீங்கள் வேகமாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அப்புறம் நல்லா பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோலர் வச்சு அவர் பாடியில் அந்த டேனை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணுறோம். எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் நீங்கள் வந்து பிளேயர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக ரிலாக்ஸாக ரெடி பண்ணுங்கள். இல்லைன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நான் ஒரு சில காம்படிஷனில் அது மாதிரி தான் லாஸ்ட் டைமில் ரெடி ஆகி போய் ஓடி ரொம்ப கஷ்டப்படுற மாதிரிலாம் இருக்கும். அப்படிலாம் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் ஸ்லோவாக பொறுமையாகவே பண்ணுங்கள். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஊருன்னே தெரியாத அளவுக்கு ஒரு ஊர்லேருந்து நம்ம காம்படிஷன் பண்ணி நம்ம மூலிமா நம்ம தம்பிங்களுக்கும் வந்து பார்த்தோன்னா நம்ம ஃபிட்னஸை சொல்லி தரணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இவங்களை இட்டுன்னு வந்துக்கிறேன். இதில் இவங்க ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை தாண்டி இவங்க அட்டன் பண்ணுன்றது மட்டும் தான் என்னுடைய பெரிய ட்ரீமு. ஏன்னா ஒன்றுமே இல்லாத ஒரு ஊர் நம்ம ஊர். அந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட நான் என்ன பண்ணுறேன்னு எங்கள் ஊரில் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு தெரியாது. ஏதோ விஜய் ஜிம் வச்சுக்கிறான், அப்படியே போகிறான் வரான் அப்படின்னு மட்டும்தான் தெரியும். நான் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறேன் அப்படின்ட்டு யாருக்குமே தெரியாது. நான் மேலே வரணும்னா அதுக்கு என் கூட இருக்கிறவங்களும் மேலே வரணும். அதுக்காக மட்டும்தான் இந்த காம்படிஷனுக்கு நான் இவங்களை ரெடி பண்ணிக்கிறேன். மற்றபடி மணி மைண்ட் செட்டு அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நான் ரெடி பண்ண இந்த 5 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நான் எந்த ஒரு ஃபீஸுமே சார்ஜ் பண்ணல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க ரெடி பண்ணுற அந்த 2 மந்த்தாகவே நான் அவங்கள ஃபீஸ்லாம் வந்து எதுவுமே கேட்கவே இல்லை. இப்போ வந்து ரோப்பை வச்சு நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் பண்ணுங்க. ஆல்ரெடி டேன் போட்டாச்சு. டேன் போட்டதுக்கப்புறம் மறுபடியும் எக்ஸ்ட்ரா ஒரு வாட்டி பாடியை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பம்ப் பண்ணலாம். பாடி பில்டிங் வந்து அவ்வளோ ஈஸின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ ஈஸிலாம் கிடையாது. இருக்கிறதுலே ரொம்பவே டஃப்பான கேம்னு பார்த்தா பாடி பில்டிங் தான். ஏன்னா எல்லா கேம்லேயும் வந்து சாப்பிட்டு ரிலாக்ஸாக பண்ணுவாங்க. இந்த கேமில் அப்படி கிடையாது. வாட்டர் கட்லாம் கட் பண்ணணும். ரொம்பவே ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோ ஈஸிலாம் இது கிடையாது. தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போஸ்ட் ப்ராக்டிஸ் கொடுக்க போகிறோம். இப்போ வந்து ஃப்ரண்ட் டபுளாம் ப்ரெஷர்ஸ் போட சொல்லியிருக்கேன். இவர் தம்பி வந்து ஆல்ரெடி நான் நல்லாவே ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் சின்ன சின்ன கரெக்ஷன்லாம் லாஸ்ட் டைமில் கொஞ்சம் சொன்னோமா அவங்க கரெக்டாக பிடிச்சிக்குவாங்க. அதனால் எனக்கு தெரிஞ்ச என்னுடைய போஸ் நான் 5 வருஷமாக இந்த ஜிம் ஃபீல்டில் இருக்கிறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு கரெக்ஷன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு என் ஸ்டூடெண்ட்டை கரெக்ஷன் பண்ணணும். ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்கன்றதை தாண்டி என் ஸ்டூடெண்ட்டுக்கு போஸ்ட் போட தெரியல அப்படின்ற ஒரு இது மட்டும் வந்துடவே கூடாது. ஏன்னா அது நான் இவ்வளோ நாள் கஷ்டப்படுறதுக்கு பலனே இல்லாமல் போயிடும். என் பசங்கக்கிட்ட நான் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ ஜெயிக்கிற தோக்குற அப்படிலாம் இல்லை. போஸ்ட்டில் அங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் அலற விடணும் நீ. அது மட்டும் தான் நான் சொல்லி கொடுத்து போஸ்ட் ப்ராக்டிஸ் எப்பவுமே கொடுப்பேன். அதேமாதிரி என்னுடைய ஸ்டூடெண்ட்டுங்களும் பார்த்தீங்கன்னா போஸ்ட்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லாவே போடுவாங்க. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நல்லாவே போஸ்ட் ப்ராக்டிஸ் கொடுக்குறது ரொம்பவே நம்ம ஸ்டூடெண்ட் பேர் வாங்க வைக்கும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒர்க் அவுட் எப்படி சொல்லி தரீங்களோ அதே மாதிரி போஸையும் வந்து நல்லாவே சொல்லித்தாங்க. நீங்கள் என்ன தான் மசூல் வச்சுருந்தாலும் போஸ் போட தெரிலனா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்மளுடைய வேல்யூவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ ஆகிடும். அதனால் கரெக்டான ஒரு ப்ரைஸ் நம்மளால் பண்ண முடியாது. இது வந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா போயெல்லாம் சொல்லக்கூடாது. ஆல்ரெடி ஜெனட்டிக்காகவே இருக்குது, 6 பேக்லாம் இருக்குது. இருந்தாலும் இவர் மசூலை கொஞ்சம் டோன் பண்ணி அவரை கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்கோம். நம்மளுடைய வந்து சீக்ரெட் ட்ரிங்க் மட்டும் அவர் கொஞ்சம் குத்துக்கலாம். இது ரொம்ப மோசமான ட்ரிங்க் அப்படிலாம் கிடையாது. சும்மா கொஞ்சம் கெஃபைன் மட்டும் அதிகமாக இருக்கும். ஒரு எசென்ஷியல் அமினோ ஆசிட் சப்ளிமெண்ட்ஸு இது மாதிரிலாம் தான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அவங்களுக்கு கொடுக்குறேனே. இது வரைக்கும் நான் எதுவுமே கொடுத்தது கிடையாது. எந்த ஒரு சப்ளிமெண்ட்ஸுமே அவங்களுக்கு கொடுத்தது கிடையாது. சரி கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கணுன்ட்டு இப்போ வந்து தம்பி வந்து ஸ்டேஜில் மேலே ஏறிட்டாங்க. இந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 45 மெம்பர்ஸ் வந்து அட்டன் பண்ணுறாங்க. அதில் என்னுடைய ஸ்டூடெண்ட்டும் இருக்கிறான்றது சொல்கிறதே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நிறைய பேர் வந்து கேள்வி கிண்டெல்லாம் பண்ணலாம்னா காம்படிஷன் பண்ணி வின் பண்ணலையா அப்படின்லாம். இதுக்காகவே நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவாக போட்டேன். மெடல் பண்ணுறது நம்மளுடைய நோக்கம் கிடையாது. நம்மளும் இருக்கிறோம், நம்ம பசங்களையும் காமிக்கணும் அப்படின்றது மட்டும்தான் என்னுடைய முழு முழு நோக்கம். அதனால தான் இந்த அளவுக்கு நான் ட்ரெயின் பண்ணி இவங்களை இட்டுன்னு போயிருக்கேன். இந்த காம்படிஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் சூப்பராகவே இருக்கும். அது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கண்ணோட்டத்தில் பார்ப்பாங்க. பட் இருந்தாலும் நம்மளுக்கும் தெரியும் நம்ம ஒரு 5 வருஷமாக இந்த ஃபிட்னஸ் ஃபீல்டில் இருக்கிறோம். யாருக்கு ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்றத நம்மளால் ஓரளவுக்கும் கெஸ் பண்ண முடியும்.
நம்ம தம்பிங்க வந்து நல்லாவே வந்து பார்த்துருந்தாங்க. இது ஆடியன்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பார்த்துன்னு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் நடக்குது. இதில் வந்து அவங்க போஸ்ட் சொல்ல சொல்ல தம்பிங்க எல்லாருமே போஸ்ட் நல்லாவே போடுறாங்க. இந்த கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா சும்மாலாம் சொல்லக்கூடாது. எல்லாருமே நல்ல செம்ம கண்டிஷனு, அவ்வளோ சூப்பராக இருக்கிறாங்க. இப்போ இருக்கிற 16 வயசு 17 பசங்க கிட்ட கூட நம்ம நிற்க முடியாத அளவுக்கு எல்லாருமே நல்லாவே ரெடியாகி வந்திருக்கிறாங்க இந்த காம்படிஷனுக்கு. பாருங்க எப்படி இருக்காங்கன்ட்டு. இவ்வளோ கஷ்டப்பட்டு பிளேயர்ஸ் ரெடியாகி பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த குறை சொல்கிற வாய் இன்னும் குறை சொல்லினே தான் இருக்குது. இவங்களுக்கெல்லாம் முடிவு வருமான்னு கேட்டால் கண்டிப்பாக வராது. நம்ம தான் அவங்க கிட்ட இருந்து வெளியே வரதுக்காக பார்க்கணும். அவங்க கிட்ட போய் நம்ம ஆர்கியூமெண்ட் பண்ணுறதோ ஃபைட் பண்ணுறதோ இது மாதிரிலாம் எதுவுமே இருக்கக்கூடாது. எல்லாருமே சூப்பர் கண்டிஷனு. இந்த 45 பேரில் ஒரு 5 ஸ்டூடெண்ட்டை எடுக்கிறது அதுவே எவ்வளோ பெரிய விஷயம். நம்ம தம்பி வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆஃப் 11 தான் பண்ணார். அவர் நம்மளுடைய கையால் வந்து பார்த்தீங்கன்னா அதை கொடுத்து ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னார். இது எனக்கு ரொம்பவும் பெருமையாக இருக்குது. கண்டிப்பாக அடுத்தடுத்து ஒரு மேலே